ஆனந்தி வணக்கம். மீண்டும் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. அதாவது ஒரே இரவில் கிட்டத்தட்ட 537 ஆயுதங்களை கொண்டு ரஷ்யா உக்ரைன் மீது அதிரடியான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடங்கியதிலிருந்து நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள் மத்தியில் மீண்டும் இது கவனத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் உலகத்தில் எப்போதாவது எங்கோ ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை என்பது நடந்து கொண்டுதான் வருகின்றது. அதற்கு தீர்வே இல்லாமல் சென்று கொண்டிருப்பதை உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய இந்த தாக்குதல் என்பது உயிரிழப்பும் அதிகரித்திருக்க கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரே நேரத்தில் 537 ஆயுதங்கள், அந்த 537இல் 477 ட்ரோன்கள் மற்றும் 60 ஏவுகணைகளை கொண்டு சரம் மாறியாக தாக்குதலை ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தியது. நாலாபுரமும் எந்த திசையில் இருந்து நம்மளை தாக்குகிறார்கள் என்று கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா திடீரென்று உக்ரைன் மீது நடத்தியது. இதில் உக்ரைன் பல இடங்கள், உக்ரைனுடைய தலைநகர் மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய நகரங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பல இடங்கள், வானு உயர்ந்த கட்டிடங்கள் மற்றும் பல குடியிருப்பு பகுதிகள் கடுமையாக சேதமடைந்தன. ஆனால் இந்த தாக்குதலில் உயிரிழப்பு பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 10க்குள்ளாக தான் இருக்கும் என்று முதற்கட்டமாக சொல்லப்பட்டாலும் கூட முழுவதுமான தகவல் வெளியான பிறகுதான் உயிரிழப்பு என்பது அதிகரித்திருக்கலாம் என்று, அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் அது தொடர்பான அந்த வரைகளை மற்றும் அந்த காட்சிகள், சேதமடைந்த காட்சிகள் உள்ளிட்ட அனைத்தும் வெளியாக அந்த வரைகளில் தரம் மாறியாக அந்த ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய அந்த காட்சிகள் தொடர்பான அந்த வரைகளை வெளியாக இருப்பது, அதை பார்க்கும் போதே நம்மால் யூகிக்க முடிகிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தியிருக்கிறது என்பது. இதில் தற்போதைய முக்கிய தகவல் என்னவென்றால், இந்த தாக்குதலில், ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைனுடைய F-16 சூப்பர் சோனிக் போர் விமானம் வீழ்த்தப்பட்டதாக யுக்ரைனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த F-16 சூப்பர் சோனிக் போர் விமானம் ரஷ்யாவின் தாக்குதலில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்றும் அந்த விமானியும் உயிரிழந்திருக்கிறார் என்றும் அதிகாரப்பூர்வமாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது. அந்த விமானி F-16 சூப்பர் சோனிக் போர் விமானம் மற்றும் விமானி மஸ்கிம் உஸ்டிமென்கோ என்பவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர்தான் உயிரிழந்தார் என்று யுக்ரைன் தெரிவித்திருக்கிறார்கள். யுக்ரைனுடைய விமானப்படையை தெரிவித்திருக்கிறது, இதுவரை இல்லாத அளவில் ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்றும். அதே போன்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் தெரிவித்திருக்கிறார், ரஷ்யா ஈரான் தயாரிப்பான ஆயுதங்களை கொண்டு ட்ரோன்கள் மற்றும் பல்வேறு ட்ரோன்கள் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு 477 ட்ரோன்களை கொண்டு தாக்கியிருக்கிறது என்று ஜெலன்ஸ்கியும் தெரிவித்திருக்கிறார். 60 ஏவுகணைகள் பல்வேறு திசையிலிருந்து வந்தது என்றும் அதனால் இரவு முழுவதும் அலாரம் அடித்துக் கொண்டே இருந்தது, எச்சரிக்கை அலாரம் என்பது அடித்துக் கொண்டே இருந்தது என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். இது ஒட்டுமொத்தமாக இந்த போரை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே பார்த்தோம் என்றால் 114 ஏவுகணைகள் மற்றும் 1270 ட்ரோன்களை கொண்டு ரஷ்யா யுக்ரைன் தாக்கியிருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா யுக்ரைன் மீது தொடுத்திருக்கிறது. இதனுடைய விளைவு என்பது ஒரு மிகப்பெரிய விளைவாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. F-16 போர் விமானத்தை வீழ்த்துவது என்பது இது 3வது முறை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இது 3வது முறையாக யுக்ரைனுடைய இந்த போர் விமானத்தை வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த அளவில் மிகப்பெரிய சேதத்தை யுக்ரைன் சந்தித்திருக்கிறது. இது யுக்ரைன் நாடு, ஒட்டுமொத்த நாடும் உருகுலைந்து போகக்கூடிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக ரஷ்யா யுக்ரைன் மீது நடத்தியிருக்கிறார்கள். இதில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய போராக மீண்டும் யுக்ரைன் பதிலடி கொடுக்க தொடங்கும். அதற்கு ரஷ்யா மீண்டும் பதிலடி கொடுக்கும். இப்படியே தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை கடந்து வரக்கூடிய நிலையிலும் கூட தொடக்கத்தில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்பட்டதோ அதற்கு பிறகு அவ்வப்போது தாக்குதல் நடைபெற்று வந்திருந்தாலும் கூட இந்த ஒரே இரவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் என்பது உலக நாடுகள் மத்தியில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனந்தி.